வணக்கம் மாணவர்களே, மீண்டும் குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் சில மாதிரி வினாக்களை பார்க்க இருக்கின்றோம். பல்தேர்வு வினாக்கள் சிலவற்றுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்பதனை நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக நாம் வினாப்பத்திரம் ஒன்றுக்கு எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்பதற்கான பொது அறிவுறுத்தல்கள் சிலவற்றை பார்ப்போம். அந்த வகையிலே வினா ஒன்றுக்கு ஒரு புள்ளி. ஆகவே இந்த வினாப்பத்திரம் ஒன்று உங்களது இறுதி பரீட்சையிலே மிகவும் முக்கியமானது. புள்ளிகளை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட 50% புள்ளிகளை பெற்றுத்தருகின்ற ஒரு வினாப்பத்திரமானதாக அமைகிறது. அத்துடன் இங்கு ஒவ்வொரு வினாவுக்கும் ஒவ்வொரு புள்ளி. கட்டுரை வினாக்கள், அமைப்பு கட்டுரை வினாக்களை பொறுத்தவரையிலே அங்கே பல புள்ளிகள், அதாவது ஒவ்வொரு பல வினாக்களை ஒன்றாக சேர்த்துத்தான் ஒரு புள்ளிக்கான வளங்கள் பெறப்படுகிறது. இங்கே ஒவ்வொரு வினாவுக்கும் ஒவ்வொரு புள்ளி. ஆகவே இந்த வினாப்பத்திரம் ஒன்றிலே நீங்கள் உயர்ந்த புள்ளிகளை பெறுவதன் மூலம் மிக கூடிய பெறுபேறுகளை அல்லது நல்ல பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இங்கு ஒவ்வொரு வினாவுக்கும் ஒரு புள்ளி வீதம் வழங்கப்படுகிறது. அடுத்தது, ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகள் விடைத்தாளில் குறிக்கப்பட்டிருப்பின் புள்ளிகள் வழங்கப்படாது. அப்போ பொதுவாக மாணவர்கள் விடுற தவறு என்னென்றால், ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகளுக்கு அவர்கள் புள்ளடியிடுவது உண்டு. அப்போ நீங்கள் இந்த வினாபத்திரத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் வினாபத்திரத்திலே விடையளிக்க மாட்டீர்கள். உங்களுக்காக புள்ளடியிடப்படுகின்ற ஒரு விடைத்தாள் ஒன்று தரப்படும். அப்போ மாணவர்கள் பொதுவாக அந்த விடைத்தாளிலே ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலே புள்ளடி போடுவது உண்டு. அவ்வாறு ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் புள்ளடி போடும் இடத்து 2 இடங்களிலும், அதாவது அனைத்து புள்ளிகளும் அங்கே பெறப்பட முடியாது. ஏனென்றால் இங்கே ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகள் காணப்படும் இடத்து அந்த வினாவுக்கான புள்ளி வழங்கப்படுவதில்லை. அடுத்தது, தவறாக விடையளிக்கப்படும் சந்தர்ப்பங்களில் திருத்தமாக மாற்றம் செய்யப்பட்டிருத்தல் அவசியம். அப்போ தெளிவாக இந்த திருத்தம் அங்கே செய்யப்பட வேண்டும். அடுத்தது, தரப்பட்ட விடைகளுள் மிக பொருத்தமான விடைக்கு நாங்கள் விடையளிக்க வேண்டும். அப்போ இங்கே சரியான விடை என்றதை விட மிக பொருத்தமான விடையை நாம் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து, இறுதியாக அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கப்பட வேண்டும். இங்கே நீங்கள் எந்த ஒரு வினாவையும் விடையளிக்காமல் விட முடியாது. அடுத்தது, இந்த பல்தேர்வு வினாக்களை பொறுத்தவரையில் முதல் 40 வினாக்களுக்கும் மிக பொருத்தமான ஒரு விடையினை நீங்கள் தெரிவு செய்வதாக அமையும். கடைசி 10 வினாக்கள், அதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தெரிவுகளை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டி இருக்கும். அதிலே A, B, D ஆகியன சரியாக இருந்தால் உங்களுக்கு முதலாவது விடை என குறிப்பிட வேண்டியும், A, C, D என சரியாக வரும் பட்சத்தில் இரண்டாவது விடை என குறிப்பிடப்பட வேண்டியும், A, B மட்டும் சரியாக இருக்கும் இடத்தில் நீங்கள் மூன்றாவது விடை குறிப்பிடப்பட வேண்டியும், சியும் டியும் சரியாகும் பட்சத்தில் 4வது விடையை குறிப்பிடப்பட வேண்டியும், ஏனைய சேர்மானங்களுக்கு 5வது விடையும் குறிப்பிடப்பட வேண்டி வரும். ஆகவே அந்த இறுதி 10 வினாக்களும் நீங்கள் விடையளிக்கும் போது உங்கள் உச்சபட்ச கவனத்தை அங்கே வழங்குதல் வேண்டும். தரப்பட்ட 2 மணித்தியாலங்களுள் இந்த 50 வினாக்களுக்கும் நீங்கள் விடை எழுதுவது எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் இங்கு உதாரணத்துக்கு சில வினாக்களை இன்று பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது நைதரசனை ஒரு கூறாக கொண்டிருப்பதில்லை? அப்ப இங்கே சில பதார்த்தங்கள் தரப்பட்டிருக்கின்றது, சில நொதியங்கள் பதார்த்தங்கள் தரப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க தரப்பட்டவற்றில் நைதரசனை ஒரு கூறாக கொண்டிருப்பதில்லை. அப்ப பார்ப்போம்.
அப்ப நைதரசனை ஒரு கூறாக கொண்டிருப்பதில்லை. அப்ப இதுல ரைபோசைம், கவனம், ரைபோசோம் இல்ல, ரைபோசைம். ரைபோசைம் எனப்படுகிறது ஒரு நொதியம். நீங்கள் நொதியங்கள் படிக்க பார்த்திருப்பீங்கள். பெரும்பாலான நொதியங்கள் புரதங்களால் ஆனவை. எல்லா நொதியங்களும் புரதங்களால் ஆனவை என்றது பிழை. அப்ப ரைபோசைம் ஒரு ஆர்என்ஏயால் உருவான நொதியம். அப்ப இது ஒரு ஆர்என்ஏ நொதியம். ரைபோசைம் ஒரு ஆர்என்ஏக்குரிய நொதியம். அப்ப இந்த ஆர்என்ஏ நீங்க எடுத்தீங்கள் என்றால் அதுல என்ன இருக்கும்? வெல்லம் இருக்கும். அப்ப என்ன? CHO இருக்கும். ரைட், இது ஒரு நியூக்ளியோடைட். அப்ப நியூக்ளியோடைட் என்றபடியால என்ன? நியூக்ளிக் ஆசிட். அப்ப நியூக்ளிக் அமிலம். அப்ப நியூக்ளிக் அமிலம் என்றபடியால CHO இருக்கும். இதோட என்ன? நைதரசன் மூலம் இருக்கும். ரைட், நைதரசன் மூலம் இருக்கும். இதோட பொஸ்பேட் ஒன்று இருக்கும். அப்ப இங்க நைதரசன் இருக்குது. அப்ப நைதரசனை ஒரு கூறாக கொண்டிருப்பதில்லை. அப்ப ரைபோசைம் வருமா? வராது. ஏன்? இங்க நைதரசன் இருக்கு. நைதரசன் இருக்கிறபடியால ரைபோசைம் வராது. அடுத்தது ஏடிபி. ஏடிபியும் ஒரு நியூக்ளியோடைட். ஆகவே அப்ப நியூக்ளியோடைட் என்றபடியா அதுலயும் என்ன? கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன், நைதரசன், மற்றது பாஸ்பரஸ். அப்ப நைதரசன் இருக்கு. அப்ப அதுவும் நைதரசனை கொண்டிருக்குது. ஆகவே இந்த ரெண்டு விடையும் வராது. அடுத்து கெரட்டின். கெரட்டின் ஒரு புரதம். அப்ப கெரட்டின் புரதம். அப்ப புரதம் என்றபடியா CHON விளம்பரம். அப்ப அதுல என்ன? நைதரசன் இருக்கு. அதுவும் வராது. அடுத்தது கைட்டின். கைட்டின் என்றது நைதரசனை கொண்ட பல்சக்கரைட். பல்சக்கரைட்டுகள் பெரும்பாலும் நைதரசனை கொண்டிருப்பதில்லை. கைட்டின் ஒரு விசேடமான பல்சக்கரைட்டு. ஏன்? உங்களுக்கு தெரியும், ஆத்ரோபோடாக்கள்ல புறவன்கூடு கைட்டினால் ஆக்கப்பட்டது. ரைட், பங்கசுகளின் கலச்சுவர் கைட்டினால் ஆக்கப்பட்டது. ஆகவே கைட்டின் என்றது நைதரசனை கொண்ட பல்சக்கரைட்டு. பல்சக்கரைட் என்றபடியால CHO வருது. அதே நேரம் இது விசேடமாக நைதரசனையும் கொண்டது. அப்ப நைதரசனை கொண்ட பல்சக்கரைட். அப்ப அதால கைட்டினும் வராது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 5வது தான் வர வேணும். ஆனா நாங்கள் பார்ப்போம் கொலஸ்ட்ரால். இது ஒரு இலிப்பிட். அப்ப இலிப்பிட்டுக்கு என்ன? CHO. அங்க நைதரசன் இல்லை. அப்ப நைதரசன் இல்லை என்றபடியால உங்களோட விட கொலஸ்ட்ரால். அப்ப கொண்டிருப்பதில்லை என்ற காரணத்தினால நைதரசனை கொண்டிராதது கொலஸ்ட்ரால். சரி, அப்ப அடுத்தது பார்ப்போம் உங்களோட விட கொலஸ்ட்ரால். 2வது வினா. அங்கிகளில் காணப்படும் பிரதான சேதன சேர்வைகள் தொடர்பாக சரியான கூற்றை தெரிவு செய்க. அங்கிகளில் காணப்படும் பிரதான சேதன சேர்வைகள் தொடர்பாக சரியான கூற்றை தெரிவு செய்க. கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், நியூக்ளிக் அமிலங்கள் என்பன எப்போதும் உயிரியல் பல்பாத்துக்களாக காணப்படும். அப்ப உங்களுக்கு தெரியும், புரதங்கள் சரி, புரதங்கள் நினைக்க அது பல்பாத்து. ரைட், பல்பாத்து. ரைட், நியூக்ளிக் அமிலங்கள் நியூக்ளியோடைட்டுகள் இல்லை, பல்பாத்து. அடுத்தது கார்போஹைட்ரேட்டுகள்ல எங்களுக்கு பல்சக்கரைட்டுகள் மட்டும் பல்பாத்து. அப்ப பல்சக்கரைட்டுகள்
மட்டும் பல்பாத். அப்போ பல்சக்கரைட்டு கார்போஹைட்ரேட்டுகளை பொறுத்தவரையில் பல்சக்கரைட்டுகள் மட்டும் பல்பாத். அப்போ புரதங்கள் எல்லாம் பல்பாத்து, நியூக்ளிக் அமிலங்கள் எல்லாம் பல்பாத்து, கார்போஹைட்ரேட்டுகளில் பல்சக்கரைட்டுகள் மட்டும் பல்பாத்து. இலிப்பிட்டுக்களை பொறுத்தவரையில் அவை பல்பாத்து அல்ல. அது நாங்கள் உயிரியல் பல்பாத்துன்னு சொல்கிறேல. ஏனென்றால் கொழுப்பு அமிலங்கள்னதும் கிளிசரோல்னதும் சேர்க்கின்றபடியால் இலிப்பிட்டுக்களை நாங்கள் பல்பாத்துக்கள்னு சொல்கிறேல. அப்போ புரதங்கள் பல்பாத்து, நியூக்ளிக் அமிலங்கள் பல்பாத்து, கார்போஹைட்ரேட்டு பல்சக்கரைட்டுகள் மட்டும் பல்பாத்து. ஆகவே இங்கே கார்போஹைட்ரேட்டு பிரச்சனை, ரைட், எப்போதும் என்று சொல்லிக்கிறார். அப்போ எப்போதும் என்று சொன்னபடியால் கார்போஹைட்ரேட்டு இஷ்யூ வரும். ஆகவே அந்த விட தவறு. சரியான கூட்டு கேட்டிருக்கு. பங்கசுக்களின் கலச்சுவர் கூறு கலக்யூரோனிக் அமிலத்தின் பல்வாத்தாகும். அப்போ இதில் கலக்யூரோனிக் அமிலம்ன்றது தவறானது. உங்களுக்கு தெரியும், தாவரங்கள அதாவது பங்கசுக்கள கலச்சுவர் கூரை பார்க்கும்போது அது எங்களுக்கு என்ன கைட்டின். அப்போ கைட்டினை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் என் குளுக்கோசமைன் தான் என்ன இது இந்த பல்பாத்து கைட்டின் ஒரு பாத்து வந்து என் குளுக்கோசமைன். அப்போ இதில் என் குளுக்கோசமைன் வந்திருந்தா சரி. அப்போ இதில் கலக்யூரோனிக் அமிலம் என்று போட்டிருந்தபடியால் கலக்யூரோனிக் அமிலத்தின் பல்பாத்து கைட்டின் அல்ல. ஆகவே இந்த விடை தவறானது. அடுத்தது, புரதத்தின் நாற்பகுதி கட்டமைப்பு மூலக்கூற்று அக இடை தொடர்புகளால் பெறப்படும். அப்போ உங்களுக்கு தெரியும் நாற்பகுதி கட்டமைப்பு டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர். அப்போ நாற்பகுதி கட்டமைப்பு மூலக்கூற்று ரைட். அப்போ மூலக்கூறுகளுக்கு இடையில வெவ்வேறு மூலக்கூறுகளுக்கு இடையில அதை சொல்றது மூலக்கூற்று. அடுத்தது மூலக்கூற்று அக இடை, ஒரு மூலக்கூறுக்குள்ளேயே இருக்கிறது தான் என்ன. அப்போ மூலக்கூற்று இடை மற்றது மூலக்கூற்று அக இடை, இன்ட்ரா ரைட். அப்போ மூலக்கூற்று இடை மூலக்கூற்று அக இடை தொடர்புகளால் இந்த நாற்பகுதி கட்டமைப்பு பெறப்படும். சரியான விட. இதுக்கும் ஏனைய விடைகளையும் பார்த்து கொண்டு வரப்போகிறோம். கொழுப்புகளின் நீர் நாட்டமுள்ள தன்மை அவற்றின் ஐதரோகார்பன் சங்கிலிகளால் ஏற்படுத்தப்படுகிறது. அவை ஐதரோகார்பன் சங்கிலிகளால் என்றபடியால் பிழை, ரைட். அதால் அது தவறு. அடுத்தது, நியூக்ளிக் அமிலங்களின் பொஸ்போ இரு எசுத்தர் பிணைப்புகள் பொஸ்பேட்டு கூட்டத்தின் OHக்கும் OH இணைக்கப்பட்டுள்ள பென்டோஸ் வெல்லத்தின் 5வது கார்பனுக்கும் இடையே ஏற்படுத்தப்படும். அதான் பிளவு, ரைட். அப்போ நீங்கள் இதில் நியூக்ளிக் அமிலங்களை எடுக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும், இதில் ஒரு பென்டோஸு வெல்லம் உண்டு வரப்போகுது. இதுதான் பென்டோஸ் வெல்லம். அப்போ இதில் உங்களுக்கு அப்போ இது முதலாவது கார்பன், இது 2வது, 3வது, 4வது, 5வது, ரைட். அப்போ இதை முதலாவது பிரைம்னு சொல்லுவோம், இதை 2வது பிரைம்னு சொல்லுவோம், 3வது பிரைம், 4வது பிரைம், 5வது பிரைம். அப்போ இங்கே வந்து பொஸ்பேட்டு கூட்டத்தின் OHக்கும் ஓகே. அடுத்தது 5வது கார்பனில் இருக்கிற OHக்கும் இடையில். அப்போ உண்மையாக வந்து அது 3வது கார்பனில் இருக்கிற OHோட தான் என்ன நடக்கும், இந்த பொஸ்பேட்டு கூட்டத்தில் இருக்கிற இந்த OH அப்போ இதில் பொஸ்பேட்டு கூட்டத்தின் OH அது சரி. ஆனால் இதில் 5வது கார்பன்
என்று சொல்கிறது. இதால் இது பிழை. அது 3வது கார்பன், அதான் சரி. அப்போ அதால் இந்த விடையும் தவறானது. அப்போ இதில் 3வது கார்பன் என்று வர்றதுக்கு பதிலாக இதில் 5வது கார்பன் என்று வந்தபடியா அந்த விடை தவறானது. ஆகவே உங்களோட இறுதி விடை வந்து புரதத்தின் நாட்பகுதி கட்டமைப்பு மூலக்கூற்றிடை மற்றும் மூலக்கூற்று அகஇடை தொடர்புகளால் பெறப்படும். இதுதான் உங்களோட இறுதி விடை. ஏனைய 4 வினாக்களும் அப்போ பல்தேர்வு வினாக்களை நீங்கள் பயிற்சி செய்து கொள்ளும்போது ஏனைய 4 வினாக்களும் சரியான விடையை தெரிவு செய்து ஏனைய 4 வினாக்களும் எவ்வாறு தவறாக கொள்ளப்படுகின்றது என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ளுதல் முக்கியமாகும். ஆகவே நீங்கள் இவ்வாறாக தவறான விடைகளை நீக்கிவிட்டு சரியான விடையை மட்டும் பார்க்க வேண்டும். அத்துடன் மிகச்சரியான விடையை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். சரியான விடையை கண்டவுடன் திடீரென முடிவெடுத்து அந்த விடையை அணுகுவது தவறான முடிவாக அமைந்துவிடும். ஆகவே நீங்கள் அனைத்து விடைகளையும் வாசித்து நன்றாக வாசித்து அதில் மிகச்சரியான விடையை தெரிவு செய்து விடையளிப்பது தவறான விடைகளை பெறுவதை தவிர்க்க முடியும். அடுத்தது இதில் பாருங்க பிள்ளைகள், இந்த வினாவுடன் சம்பந்தமான சில எண்ணக்கருக்களை பார்ப்போம். அப்போ அந்த வகையில் மாப்பொருளை எடுத்தீங்கள் என்றால் இங்கே பாருங்கள், பல் சர்க்கரைட்டு மாப்பொருள். அப்போ இந்த மாப்பொருள் எடுக்கக்குள்ளே வந்து பாருங்கள், அதுன்ற ஒரு பாத்து வந்து குளுக்கோஸ். மாப்பொருள்ன்ற ஒரு பாத்து குளுக்கோஸ், ரைட். அப்போ மாப்பொருள்ன்ற தொழில் தந்திருக்கு சேமிப்பு, ரைட். அப்போ மாப்பொருள் அதுன்ற ஒரு பாத்து குளுக்கோஸ், அது தாவரங்களில் சேமிப்பாக காணப்படுகிறது. மாப்பொருள் தாவரங்களில் சேமிப்பு. கிளைக்கோஜன் எடுத்தோம்னா அதுலேயும் ஒரு பாத்து குளுக்கோஸ், ரைட். அடுத்தது கிளைக்கோஜன் பங்கசுக்கள், விலங்குகள் ஆகியவற்றில் சேமிப்பு. அப்போ தாவரங்களில் சேமிப்பு மாப்பொருள், விலங்குகளில் சேமிப்பு கிளைக்கோஜன். அப்போ மாப்பொருள் பல் சர்க்கரைட்டு தாவரங்களை பொறுத்தவரையில் மாப்பொருள் வடிவத்தில் சேமிக்கப்படுது. விலங்குகளை பொறுத்தவரையில் கிளைக்கோஜன் வடிவில் சேமிக்கப்படுகிறது. அடுத்தது அப்போ விலங்குகளோட ஃபங்கஸுக்கள்லையும் கிளைக்கோஜன் சேமிப்புணவாக காணப்படுகிறது. அடுத்தது செல்லுலோஸ் எடுத்தீங்களா, செல்லுலோஸு ஒரு கட்டமைப்பு கூறு. அப்போ செல்லுலோஸு என்ன, குளுக்கோஸு அதுன்ற ஆக்கக்கூறு. இந்த 2 குளுக்கோஸுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்குது. அது உங்களுக்கு பரீட்சை தொடர்பாக தேவையில்லை. அப்போ ஆனபடியால் நாங்கள் குளுக்கோஸ் என்றே சொல்லுவோம். அப்போ செல்லுலோஸுன்ற ஒரு பாத்தாக நாங்கள் குளுக்கோஸை கொள்ளலாம். அப்போ தாவர கலச்சுவர்கள ஆக்கக்கூறு. அப்போ தாவர கலச்சுவர்கள் மற்றது பச்சை ஆல்கா போன்றவற்றில் கலச்சுவரின் ஆக்கக்கூறு ஆக செல்லுலோஸு காணப்படுகிறது. அடுத்தது இனுலின். அப்போ இனுலின் என்றது வந்து ஒரு பல்சக்கரைட்டு. அப்போ ஃப்ரக்டோஸுன்ற பல்பகுதியம் தான் என்ன, அப்போ ஒரு பாத்து ஃப்ரக்டோஸ். அப்போ இந்த ஃப்ரக்டோஸ்ன்ற பல்பகுதியம் தான் இனுலின். சரியா பிள்ளைகள்? அந்த இனுலின் காணப்படுறது டேலியா முகள்களில் சேமிப்புணவாக காணப்படுகிறது. அப்போ இனுலின் டேலியா முகள்களில் சேமிப்பாக காணப்படுகிறது. அதுன்ற ஒரு பாத்து ஃப்ரக்டோஸ். அடுத்தது பெக்டின். உங்களுக்கு தெரியும், பெக்டினும் தாவர கலச்சுவர்ன்ற நடுமன்றத்தை ஆக்குகின்ற ஒரு பிரதான கூறு. பெக்டின் உங்களுக்கு தெரியும், செல்லுலோஸ், பெக்டின், அரை செல்லுலோஸ். இந்த மூன்றுமே என்ன, தாவர கலச்சுவர் ஆக்கத்தில் பிரதான கூறு. அப்போ தாவர கலச்சுவரில் நடுமன்றாட்டுன்ற கூறாக காணப்படுகிறது என்ன, பெக்டின். அப்போ நடுமன்றகட்டின் கூறு கால்சியம், மெக்னீசியம், பெக்டேட், ரைட். அப்போ அந்த வகையில் பெக்டின் இந்த ஒரு பகுதியந்தான் கலக்யூரோனிக் அமிலம். அப்போ பாருங்க, அவங்க அந்த விடையில் தந்திருந்தது கைட்டின் என்ற ஒரு பகுதியம் கலக்யூரோனிக் அமிலம் என்று தந்திருந்தது. அப்போ தரப்பட்ட வினாவில் கைட்டினுக்குரிய ஒரு பாத்து அல்ல, இது கலக்யூரோனிக் அமிலம். எதுக்குரிய ஒரு பாத்து, பெக்டினுக்குரிய ஒரு பாத்து. ஆனபடியால் அந்த விடை தவறு. அது சம்பந்தமான எண்ணக்கரு இது.
ரைட். அப்போ பெக்டின் என்ற ஒரு பாத்து கலக்யூரோனிக் அமிலம், இது தாவர கலச்சுவரின் நடுமென்றகட்டின் ஆக்கக்கூறு. அடுத்தது அரைச்செல்லுலோசு, அகெயின் தாவர கலச்சுவரின் ஆக்கக்கூறு. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா பென்டோஸு ஹெக்டோஸுன்னு கிடாக்கு, பென்டோஸு ஹெக்ஸோஸு. இதுன்ற உங்களோட அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு தேவையில்லை, அது போதுமானது. அப்போ அரைச்செல்லுலோசு வந்து தாவர கலச்சுவரின் ஆக்கக்கூறு. அடுத்தது கைட்டின். அப்போ இது ரெண்டும் தான் உங்களுக்கு தேவையான உங்களோட விடை சம்பந்தமான விடயங்கள், ரைட். அப்போ பெக்டின் வந்து தான் என்ன கலக்யூரோனிக் அமிலத்தின் பல் பார்த்து பெக்டின். அப்போ அதில் தந்தது வந்து பங்கசுக்கள்ன்ற கலச்சுவர், ரைட். அப்போ இதில் என்ன சொல்லுங்க பார்ப்போம், கலக்யூரோனிக் அமிலத்தின் பல் பார்த்து பெக்டின். பெக்டின் வந்து பங்கசுகளில் தாவர கலச்சுவர்கள்ன்ற நடுமென்றாடு. ஆகவே அந்த விடப்பில் கைட்டின் ஒரு பார்த்து பார்த்தீங்கன்னா குளுக்கோசமைன். குளுக்கோசமைன் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அப்போ பங்கசுக்களின் கலச்சுவர்னதும் ஆத்ரோபோட்டுகளின் புறவெண்கூட்டினதும் ஆக்கக்கூறு. ஆகவே அதுக்கான சரியான விடையாக வர வேண்டியது குளுக்கோசமைன். அப்போ அதுக்கு பதிலாக தவறாக கூறியது தான் என்ன, கலக்யூரோனிக் அமிலம் என்று சொன்னது, ரைட். அடுத்தது என்ன கருவை பூ. அப்போ இது வந்து உங்களோட வளநூலில் காணப்படுற ஒரு பகுதி இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாட்பகுதியான கட்டமைப்பு. அப்போ உங்களுக்கு தெரியும், புரதங்களில் முதலான கட்டமைப்பு இருக்குது, துணையான கட்டமைப்பு இருக்குது, நாட்பகுதியான கட்டமைப்பு இருக்குது, அதுக்கு பிறகு நாட்புடையான கட்டமைப்பு இருக்குது, ரைட். அப்போ இதில் வந்து நாட்பகுதியான கட்டமைப்பு, ரைட். அப்போ முதலான, துணையான, புடையான, நாட்பகுதியான, ரைட். அப்போ முதலான கட்டமைப்பை எடுத்தீங்களா, முதலான கட்டமைப்பு அமினோ அமில தொடர் ஒழுங்கு. அப்போ அமினோ அமில தொடர் ஒழுங்கு முதலாவது கட்டமைப்பு. அடுத்தது துணையான கட்டமைப்பு. துணையான கட்டமைப்பு இதில் உங்களுக்கு தெரியும், இதில் அல்ஃபா சுருளி, மற்றது பீட்டா மடிப்படைந்த தகடு, அப்போ இது மூலக்கூற்று அக இடை, மூலக்கூற்று அக இடை தொடர்பு. இப்போ இது வந்து இன்ட்ரா, ரைட், மூலக்கூற்று அக இடை தொடர்பு. அடுத்தது வந்து புடையான கட்டமைப்பு. இப்போவும் என்ன சொல்லுங்க பாபம், புடையான கட்டமைப்பில் இதில் என்ன ஒரு குறிப்பிட்ட பல்பெப்டைடு சங்கிலிக்குள்ளே சம்பந்தப்பட்டிருக்கு. அப்போ இங்கேயும் என்ன எங்களுக்கு ஐதரசன் பிணைப்புகள், மற்றது இரு சல்பைட்டு பிணைப்புகள், அப்போ இதோட அயன் பிணைப்புகள், அடுத்தது வண்டவாலின் கவர்ச்சி விசை. இதோட என்ன நீர் வெறுப்பு இடைத்தொடர்பு. அப்ப இது இவ்வளவு எல்லாம் சேர்ந்து ஏற்படுற மூலக்கூற்று அக இடைத்தொடர்பு தான் என்ன புடையான கட்டமைப்பு. நாட்புடையான கட்டமைப்பு எண்ணெய்க்குள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட பல்பெப்டைடு சங்கிலிகள் சேருது. அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட பல்பெப்டைடு சங்கிலிகள் சேர்க்க அப்போ 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பல்பெப்டைடு சங்கிலிகள், அப்போ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட
பல்பெப்டைடு சங்கிலிகள் சேருது. அப்போ அவைன்ற திரட்சிக்கு எங்களுக்கு என்ன மூலக்கூட்டு இடைத்தொடர்பும் தேவை, மூலக்கூட்டுக்குள்ளான அக இடைத்தொடர்பு. அப்போ மூலக்கூட்டு இடையும் தேவை, மூலக்கூட்டு அக இடைத்தொடர்பும் தேவை. இந்த ரெண்டையும் கொண்டதுதான் நாட்புடையான கட்டமைப்பு. அப்போ பாருங்க பிள்ளைகள், முதலான கட்டமைப்பை பொறுத்தவரையில் இந்த வகையான இடைத்தொடர்புகளும் இல்லை. அது என்ன, ஒரு தொடரான அமினோ அமிலங்கள்ட தொடர் ஒழுங்கு, ரைட். அப்போ இந்த மாதிரியான மூலக்கூறுகளுக்கு இடையில மூலக்கூட்டு அக இடை தொடர்புகள் அங்கே இல்லை. அடுத்த துணையான கட்டமைப்பு எடுக்க மூலக்கூட்டு அக இடை தொடர்பு இருக்கு. என்ன, ஆல்ஃபா சுருளி பீட்டா அடிப்படை இந்த தகடு, அதில் என்ன மூலக்கூட்டு அக இடை ஐதரசன் பிணைப்புகள், ரைட். புடியான கட்டமைப்பிலையும் என்ன மூலக்கூட்டு அக இடை என்றால் ஒரு மூலக்கூறு தான், அங்கே ஒரு பல்பெப்டைடு சங்கிலி. அங்கே என்ன ஐதரசன் பிணைப்பு இருக்கு, இருசல்பைட்டு பிணைப்பு இருக்கு, அயன் பிணைப்பு இருக்கு, வெண்டவால் இடைத்தொடர்புகள் இருக்குது, மற்றது நீர் வறுப்பு இடைத்தொடர்பு, ரைட். அடுத்தது இந்த இதில் பிள்ளைகள் அந்த வண்டவால் இடைத்தொடர்பு எழுதியிருக்க நீர் வறுப்பு வண்டவால் ரெண்டையும் சேர்த்து தான் எழுதுவோம். ஏனென்றால் வண்டவால் இடைத்தொடர்பு வர வேண்டுமென்றால் இரண்டு மூலக்கூறுகள் மிக அருகருகாக கொண்டு வரப்பட வேண்டும். அப்போ மிக அருகருகாக கொண்டு வரப்படுவதற்கு இந்த நீர்வறுப்பு இடைத்தொடர்பு தேவை. அப்போ இந்த நீர்வறுப்பு இடைத்தொடர்பு மூலம்தான் என்ன இந்த வண்டவால் இடைத்தொடர்பு பெறப்படுகிறது. சரி, அப்போ இதை எழுதியக்குள்ள நாங்கள் நீர்வறுப்பு இடைத்தொடர்புகளும் வண்டவால் இடைத்தொடர்புகளும் என்று சொல்லுவோம். அப்போ நீர்வறுப்பு இடைத்தொடர்பு மூலம் அவை மிக அருகருகாக கொண்டு செல்லப்படுகின்றன. அவ்வாறு மிக அருகருகாக கொண்டு செல்லப்பட்ட விடத்து வண்டவால் இடைத்தொடர்புகளும் தொழிற்படுகின்றன. இதன் காரணமாக ஒரு மூலக்கூற்று அக இடை தொடர்புகள் தான் இவையெல்லாம். நாட்பகுதியான கட்டமைப்பை பொறுத்தவரையிலே அங்கே 2க்கு மேற்பட்ட பல்பெப்டைடு சங்கிலிகள் பங்கு பெற்று. அப்போ 2க்கு மேற்பட்ட பல்பெப்டைடு சங்கிலிகள் பங்கு பெற்றும் போது என்ன நடக்கும், அங்கு மூலக்கூற்று அக இடை தொடர்பும் இருக்கும், மூலக்கூற்று இடை அதாவது மூலக்கூறுகளுக்கு இடையிலான இன்டர் மொலிகுலர் இன்டராக்ஷன் என்று சொல்லுவாங்க, ரைட். மற்றது மூலக்கூற்று அக இடை என்றது இன்ட்ரா மொலிகுலர் இன்டராக்ஷன் என்று சொல்கிறோம், ரைட். அப்போ 2 தொடர்புகளும் இங்கே இருக்கும். அப்போ உதாரணங்கள் தந்திருக்கு. ஈமோகுளோபின் உங்களுக்கு தெரியும், 2 ஆல்ஃபா குளோபுலின் புடையான கட்டமைப்புகளும் 2 பீட்டா குளோபுலின் புடையான கட்டமைப்புகளும் அதோட இரும்பு இவ்வளவும் சேர்ந்து தான் என்ன ஹீமோகுளோபினை உருவாக்கும். கொலாஜன் 3 பல்பெப்டைடு சங்கிலிகள் உருவாக்கப்பட்ட ஒரு நாற்புரதம், ரைட். அப்போ இதுகளில் நாம் என்ன நாட்பகுதியான கட்டமைப்புக்கான உதாரணம், ரைட். ஆகவே அந்த கூற்று சரியானது, மூலக்கூட்டு மற்றது மூலக்கூட்டுக்குள்ளான இடைத்தொடர்பு. அடுத்தது இதில் பாருங்க பிள்ளைகள், கொழுப்பு அமிலத்தில் உங்களுக்கு அந்த நீர் விருப்புள்ள தன்மை இதில் இருக்குது. இதில் நீர் விருப்புள்ள தன்மை அதாவது நீரில் கரையக்கூடிய தன்மை என்னத்தால் கிடைக்குதுண்டா கார்பாக்சிலிக் அமிலத்தால் கிடைக்குது, இந்த பகுதியால் கிடைக்குது. இந்த ஹைட்ரோகார்பன் பகுதி நீர் வறுப்புக்குரியது, ரைட். அப்போ இந்த ஹைட்ரோகார்பன் குறிப்பால் எங்களுக்கு ஹைட்ரோகார்பன் பகுதியால் நீரில் கரைவதற்கு இது பங்களிப்பு செய்யாது. அப்போ ஹைட்ரோகார்பன் சங்கிலி மூலம் நீரில் கரைகிறது என்றது ஏற்றுக்கொள்ள முடியாது, சரியா. அப்போ இதில் பாருங்கள், இது கொழுப்பு அமிலங்கள். அப்போ இதில் ஹைட்ரோகார்பன் சங்கிலி இருக்குது, கார்பாக்சிலிக் அமில கூட்டம் இருக்குது. அடுத்தது இது கிளிசரோல், ரைட். அப்போ இந்த கொழுப்பு அமிலங்களும் கிளிசரோலும் இணைந்தது தான் உங்களோட என்ன ட்ரைகிளிசரைட்டுகள், பெரும்பாலான லிப்பிட்டுகள். அப்போ இந்த ட்ரைகிளிசரைட்டுகளில் என்ன சொல்லுங்க பார்ப்போம், இதில் ஹைட்ரோகார்பன் சங்கிலி நீர் வெறுப்புக்கு காரணம், ரைட். அப்போ இதில் நீர் விருப்புள்ளதுக்கு இந்த கார்பாக்சிலிக் அமில பகுதி தான் காரணமாக அமையும். அப்போ ஹைட்ரோகார்பன் சங்கிலி நீர் விருப்புக்கு அல்லது நீரில் கரைவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்றது இது நீர் நாட்டத்துக்கு ஹைட்ரோகார்பன் சங்கிலி எந்த ஒரு விதத்திலையும் காரணமாக அமைய முடியாது. அடுத்தது நான் ஏற்கனவே உங்களோட கதைச்ச விஷயம்தான். இங்கே பாருங்கள், இந்த
டிஎன்ஏ ஒன்றுண்ட பகுதி தரப்பட்டிருக்கு. இது 3 4 அடுத்து இது 5வது கார்பன். ரைட், அதில் இருக்கிற இந்த பாஸ்பேட்டு கூட்டத்தை பாருங்க. ரைட், அப்போ இப்போ நாங்கள் எழுதிக்குள்ள 5 பிரைம் பாஸ்பேட், ரைட், 3 பிரைம் OH. இந்த ரெண்டுக்கும் இடையிலான என்ன நடக்குது? பாஸ்போ டைஎஸ்டர். பாஸ்போ இரு எசுத்தர் பிணைப்பு உருவாது. ரைட், அப்போ 5 பிரைம் பாஸ்பேட் 3 பிரைம் OH. சரியா? அப்போ இதில் பாருங்கள் 3வது கார்பன் இது நாங்கள் 3 பிரைம் என்று சொல்கிறது. ரைட், அப்போ 3வது கார்பனுக்கு இருக்கிற OH, 3வது கார்பனில் இருக்கிற OH மற்றது 5வது கார்பனில் இருக்கிற பாஸ்பேட். ரைட், இந்த ரெண்டுக்கும் இடையில தான் என்ன அந்த பிணைப்பு ஏற்படுகிறது. அப்போ உங்களுக்கு தந்த விடையில் அதில் 5வது OH என்று கிடந்தது, 5வது OH என்றது பிழை. ரைட்டா? அப்போ 5வது கார்பனில் இருக்கிற பாஸ்பேட்டுக்கும் 3வது கார்பனில் இருக்கிற OHக்கும் அந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள தொடர்பால் இதான் என்ன உங்களோட பாஸ்போ இரு எசுத்தர் பிணைப்பு உருவாக்கப்படுகிறது. சரியா? அடுத்தது நுணுக்கு காட்டிகள் தொடர்பாக சரியானது எது? நுணுக்கு காட்டிகள் தொடர்பாக சரியானது எது? பின்வருவனவற்றுள் நுணுக்கு காட்டிகள் தொடர்பாக சரியானது எது? அப்ப ஒளி நுணுக்கு காட்டியில் கட்புல ஒளி பொருளிவில்லையினூடாக பின்னர் மாதிரியினூடாக. அப்ப ஒளி நுணுக்கு காட்டில உங்களுக்கு தெரியும், ஒளி முதல்ல மாதிரியினூடாக செலுத்தப்பட்டு பின்பு பொருள் வில்லையினூடாக பார்வை வில்லையினூடாக செலுத்தப்படுகிறது. ஆகவே இங்க முதல்ல பொருளி வில்லையில் என்று சொன்னது பிழை. அப்ப முதல்ல பொருளி வில்லை என்றது பிழை. அப்ப ஆகவே அந்த கூற்று பிழை. அப்ப முதல்ல மாதிரி, அதுக்கு பிறகுதான் பொருளிவில். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒளி கீழே இருந்து செலுத்தப்படுகிறது. அப்போ மாதிரியினூடாக செலுத்தப்பட்டு பிறகு எங்க போகுது? பொருளிவில்லையினூடாக போகுது. அடுத்தது ஒளிக்கற்றை ஒன்று வெற்றிடத்தினூடாக எறிய. அப்போ இங்கே வெற்றிடம் ஒளி நுணுக்கு காட்டி என்றதை மட்டும் பார்த்தால் வெற்றிடம் என்றது நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும். இங்கே ஒளிக்கற்றை என்று சொல்லிட்டாங்க. அப்போ ஒளிக்கற்றை எண்ணெய்க்குள்ள ஒளி நுணுக்கு காட்டி. ரைட், அப்போ இங்கே ஒளிக்கற்றையை கொண்டு வந்து இலத்திரன் நுணுக்கு காட்டிக்குள்ள கொண்டு வந்து போடுறாங்க. அப்போ அதை பார்க்கணும். அப்போ இந்த கூட்டை நாங்கள் ஒருக்கா வாய்ச்சி பார்ப்போம். ஒளிக்கற்றை ஒன்று வெற்றிடத்தினூடாக எறியப்படுதலே. வெற்றிடம் என்றது இலத்திரன் நுணுக்கு காட்டி கொஞ்சம் கிட்டத்தான். ரைட், எறியப்படுதலே இலத்திரன் நுணுக்கு காட்டியின் தத்துவம். அப்போ இலத்திரன் நுணுக்கு காட்டின்னு சொல்லி போட்டு ஒளிக்கற்றையை பற்றி கதைக்கிறது பிள்ளை. அங்கே இலத்திரன்கள் ஒளிக்கற்றை என்றது தவறு. ரைட், அப்போ இங்கே இலத்திரன் நுணுக்கு காட்டி. அப்போ இலத்திரன் நுணுக்கு காட்டி என்ன? இலத்திரன் தான் வெற்றிடத்தினூடாக எறியப்படும். அப்போ இங்கே ஒளிக்கற்றை என்றது தவறு. ஆகவே அந்த விடையும் தவறு. சரி, அடுத்தது அலகிடும் இலத்திரன் நுணுக்கு காட்டி கலங்களின் உட்கட்டமைப்பை காண்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அலகிடும் என்றால் ஸ்கேனிங் பிளேயர், ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அப்போ அலகிடும் இலத்திரன் நுணுக்கு காட்டி கலங்களின் உட்கட்டமைப்பு. அப்போ உட்கட்டமைப்புன்றது பிள்ளை. உங்களுக்கு தெரியும் ஸ்கேனிங் அந்த பேர்லேயே கிடையாது. அலகிடும் ரெண்டா என்ன? மேற்பரப்பை அவதானிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு இலத்திரன் நுணுக்கு காட்டி வகை. ஆகவே அங்கே உட்கட்டமைப்பு என்று சொல்றது தவறானது. அது ஊடுகாட்டும் இலத்திரன் நுணுக்கு காட்டியினுடைய வேலை. அலகிடும் இலத்திரன் நுணுக்கு காட்டி மேற்பரப்பு வித்தியாசங்களை அவதானிப்பதற்கு அல்லது மேற்பரப்பு விவரணங்களை அவதானிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது.
உட்கட்டமைப்புகளை பாவிப்பதற்கு அல்லது உட்கட்டமைப்பை கண்டறிவதற்காக அல்லது உட்கட்டமைப்பை கற்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது ஊடுகாட்டும் அல்லது ஊடு கடத்தும் என்ன இலத்திரன் நுணுக்கு காட்டி. அப்ப அலகிடும் இலத்திரன் நுணுக்கு காட்டி உட்கட்டமைப்பு தவறான சேர்மானம், ஆகவே அதுவும் பிழை. அடுத்தது உயிருள்ள மாதிரிகளின் விவரமான கற்றலுக்கு ஊடு கடத்தும் இலத்திரன் நுணுக்கு காட்டி பயன்படுத்தப்படுகிறது. அப்ப உயிருள்ள மாதிரி என்றபடியா அது பிழை. ஊடு கடத்தும் இலத்திரன் நுணுக்கு காட்டிக்கு இறந்த மாதிரிகளால் தான் பார்க்கலாம். ஆகவே உயிருள்ள மாதிரிகளை ஊடு கடத்தும் இலத்திரன் நுணுக்கு காட்டியால பார்க்க முடியாது, ஆகவே அது பிழை. அடுத்தது உருப்பெருக்கமும் பிரிவலுவும் நுணுக்கு காட்டிகள் எல்லாவற்றிலும் முக்கியத்துவம் வாய்ந்த இயல்புகள். அப்ப நுணுக்கு காட்டி என்றாலே 2 முக்கியமான எண்ணக்கருக்கள் காணப்படுகிறது. ஒன்று உருப்பெருக்கம், மற்றது பிரிவலு. அப்ப நுணுக்கு காட்டியின் 2 பிரதான எண்ணக்கருக்கள் என்று சொல்லும்போது ஒன்று உருப்பெருக்கம், மற்றது பிரிவலு. ரைட். ஆகவே அந்த கூற்று சரியானது. ஆகவே தரப்பட்ட கூற்றுகளில் அந்த கூற்று மட்டுமே சரியானது. ஆகவே உங்களது விடை 5வது விடை. அப்ப பாருங்க பிள்ளைகள், முதல்ல சரியானதா பிழையானதான்றது அண்டர்லைன் பண்ணணும். ரைட். அதுக்கு பிறகு ஒவ்வொரு வினாவாக அது சரியா தவறா என நாம் பார்த்து கொண்டு வருவோம். சரியான தவறை டிக் பண்ண வேண்டும், சரியான விடையை டிக் பண்ண வேண்டும், பிழையான விடையை ஒதுக்கி விட வேண்டும். அப்ப அனைத்தையும் மார்க் பண்ண பிறகு மிகச்சரியான விடையை நீங்க தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது இதுல பாருங்க பிள்ளைகள், ஒளி நுணுக்கு காட்டில உங்களோட கூற்றை பார்த்தீங்கள் என்றால் முதலாவது என்ன, இங்க பாருங்க பொருள். அப்ப இந்த பொருளுக்குள்ளால வந்துதான் என்ன, இங்க பொருள் வில்லைக்கு போகும். அப்ப மாதிரி, அப்ப முதல் மாதிரி, அதுக்கு பிறகுதான் பொருள் வில். ரைட். அப்ப மாதிரி ஊடாக சென்றுதான் ஒளி கற்றை மாதிரியின் ஊடாக சென்றுதான் என்ன பொருள் வில்லைக்கு போகும், பிறகு பார்வை வில்லைக்கு போகும். ரைட். ஆகவே அந்த கூற்று தவறானது. அடுத்தது இது பாருங்க, இது அலகிடும் இலத்திரன் நுணுக்கு காட்டி. ரைட். இது ஊடுகாட்டும் இலத்திரன் நுணுக்கு காட்டி. அலகிடும் இலத்திரன் நுணுக்கு காட்டி இங்க பாருங்க, இலத்திரன் கட்டைகள் பட்டு தெறிக்குது. அப்ப இலத்திரன் கட்டைகள் இங்க பட்டு தெறிக்கிறது, அந்த பட்டு தெறிக்கிறது தான். அப்ப என்ன உட்கட்டமைப்பை பாவிக்கல. அப்ப உட்கட்டமைப்பை படிக்கணுமெண்டா என்ன ஊடறுக்கவன். அப்ப அது இங்கதான் சாத்தியம். ஊடுகாட்டும் இலத்திரன் நுணுக்கு காட்டியின் ஊடாகத்தான் உட்கட்டமைப்பை கற்க முடியும். ஏன், இங்க இலத்திரன் கட்டைகள் ஊடறுத்து செல்கின்றது. அலகிடும் இலத்திரன் நுணுக்கு காட்டியை பொறுத்தவரையில இலத்திரன் கட்டைகள் பட்டு மேற்பரப்பில் பட்டு தெறிக்கப்பட்டு அந்த பட்டு தெறிக்கப்பட்ட இலத்திரன் கட்டைகள்லாம் என்ன இங்கே பகுப்பாய்வு செய்யப்பட்டு அதன் மூலம் இலத்திரன் திரையில் உருவம் பெறப்படுகிறது. ஆகவே இந்த படத்தை நீங்கள் அவதானிக்கும் போதே அலகிடும் இலத்திரன் நுணுக்கு காட்டியினூடாக உட்கட்டமைப்பை கண்டறிய முடியாது. இதனூடாக உயிருள்ள மேற்பரப்புகளை சில வேளைகளில் கண்டறிய முடியும். ஆனால் ஊடுகாட்டும் இலத்திரன் நுணுக்கு காட்டியினூடாக ரைட், இங்கே நாங்கள் அந்த குறிப்பிட்ட மாதிரியை ஊடறுத்து செல்வதனால் உட்கட்டமைப்பை கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இலத்திரன் கட்டைகள் ஊடறுப்பதனால் உயிருள்ள மாதிரிகளை அவதானிப்பது சாத்தியமற்றது. அதிவேகம் கொண்ட இலத்திரன் கட்டைகள் இங்கே ஊடறுக்கின்றது. ஆகவே இது உயிருள்ள மாதிரிகளை கற்பதற்கு உகந்த முறை அல்ல. இங்க இதுவும் சில வேளைகளில் உயிருள்ள மாதிரிகளை கற்கலாம், ஆனால் மேற்பரப்பை மட்டும்தான் இங்க கற்க முடியும். இங்க உட்கட்டமைப்பை கற்க முடியும். இது உங்களோட ஒளி நுணுக்கு காட்டி, ஊடுகாட்டும் இலத்திரன் நுணுக்கு காட்டி, மற்றது அலகிடும் இலத்திரன் நுணுக்கு காட்டி ஆகிய 3 வகையான இலத்திரன் நுணுக்கு காட்டியின் சிறந்த ஒப்பீடாக நீங்கள் கொள்ளலாம். அப்ப உங்களுக்கு தரப்பட்ட சரியான விட உருப்பெருக்கமும் பிரிவளவும் நுணுக்கு காட்டிகள் எல்லாவற்றிலும்
முக்கியத்துவம் வாய்ந்த இயல்புகள் ஆகும். உருப்பெருக்கம் என்றால் என்ன? நுணுக்கு காட்டின் நோக்கம் என்ன? கண்ணுக்கு புலப்படாத பெற்ற நாங்கள் உருப்பெருக்க வேணும். அப்படி உருப்பெருக்கைக்குள்ள அவை தெளிவாக இருக்க வேணும். தெளிவுத்தன்மைக்கு பிரிவலு அவசியம். உங்களோட மொபைல் ஃபோனுகளில் பிக்சல் என்று கதைப்பீங்க, ரைட்? அந்த கிளாரிட்டிக்கு என்ன? பிரிவலுன்றது முக்கியம், ரைட்? ரெசல்யூஷன் பவர், ரைட்? அடுத்தது உருப்பெருக்கம், மேக்னிஃபிகேஷன். எவ்வளவு பெரிதாக காட்ட முடியும் என்றது உருப்பெருக்கம், எவ்வளவு தெளிவாக காட்ட முடியும் என்றது பிரிவல். இது ரெண்டையும், இந்த ரெண்டு எண்ணக்கருக்களையும் உள்ளடக்கியது தான் நுணுக்கு காட்டி. இந்த ரெண்டையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் எல்லா நுணுக்கு காட்டிகளும் உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்விக்கு போ. பின்வருவனவற்றுள் எது கலங்களின் சிறப்பியல்பாக அமையும்? கலங்களின் சிறப்பியல்பு. பின்வருவனவற்றில் எது கலங்களின் சிறப்பியல்பு? முதலாவதா பார்ப்போம். புன்னங்கங்களை கொண்ட சைட்டோசோல் காணப்படுகிறது. இங்க பாருங்க பிள்ளைகள், முதலாவது கலங்கள் என்று ஜெனரலாக கேட்டிருக்காங்க. கலங்கள் என்று பொதுவாக கேட்கப்படும் போது அது புரோகரியோட்டா கலமாக இருக்கலாம் அல்லது யூகரியோட்டா கலமாக இருக்கலாம். ஆகவே நாங்கள் புரோகரியோட்டா கலத்துக்கும் யூகரியோட்டா கலத்துக்கும் பொதுவான ஒரு சிறப்பியல்பை தான் இங்கே நாங்கள் கண்டெடுக்க வேண்டும். முதலாவது என்ன? புன்னங்கங்களை கொண்ட சைட்டோசோல். இது புரோகரியோட்டா கலங்களுக்கு பொருந்தாது. புரோகரியோட்டா கலங்கள்ல புன்னங்கங்கள் இன்னைக்கு என்ன? கலமென்சவ்வால் சூழப்பட்டவை, ரைட்? அல்லது மென்சவ்வால் சூழப்பட்டவை தான் புன்னங்கங்கள். புன்னங்கங்கள் ஒருபோதும் புரோகரியோட்டாக்கள்ல காணப்படாது. ஆகவே இது தவறானது. ஏன்? புரோகரியோட்டாக்களுக்கு பொருந்தாது. அடுத்தது பாரம்பரிய பதார்த்தமாக ஆர்என்ஏயை கொண்டிருத்தல். வைரசுகளுக்கு மட்டுமே பாரம்பரிய பதார்த்தமாக ஆர்என்ஏயை கொண்டிருக்க முடியும். ஆகவே என்ன, இங்க ஆர்என்ஏயை பாரம்பரியமாக, வைரஸை நாங்கள் கலமாகவே கருதுவதில்லை. ஆகவே இங்கே ஆர்என்ஏயை பாரம்பரிய பதார்த்தமாக கொண்டிருத்தல் என்பது தவறானது. ஆகவே அதுவும் தவறான விடை. அடுத்தது மென்சவுடன் பிணைக்கப்பட்ட ரைபோசோம்களை கொண்டிருத்தல். அதுக்கு முதல்ல மென்சவ்வால் சூழப்பட்ட கருவோ அல்லது ஒரு புன்னங்கமோ கரு காணப்படணும். மென்சவ்வால் உடன் பிணைக்கப்பட்ட ரைபோசோம்கள் கொண்டிருத்தல் என்றது பிழை. ஏன்? புரோகரியோட்டாக்களுக்கு பொருந்தாது. மென்சவ்வால் சூழப்பட்ட ரைபோசோம்கள் புரோகரியோட்டாக்களுக்கு பொருந்தாது. ஆகவே அதுவும் பிழை. புரோகரியோட்டாக்களில் சுயாதீன ரைபோசோம்கள்லாம் இருக்கு. அடுத்தது முதலுறு மென்சவ்வினால் சூழப்பட்டிருத்தல். அது அனைத்து கலங்களுக்கும் பொதுவானது. அது சரியான விடை. எல்லா கலங்களும் முதலுறு மென்சவ்வால் சூழப்பட்டிருக்கும். ஆகவே அது அனைத்து கலங்களுக்கும் பொதுவான இயல்பு. முதலுறு மென்சவ்வினால் சூழப்பட்டிருத்தல். அடுத்தது இளையுறு பிரிவு அடையக்கூடியதாக இருத்தல். அதுவும் என்ன? புரோகரியோட்டாக்களுக்கு பொருந்தாது. சில கலங்கள் கலப்பிரிவு அடையாத கலங்கள் இருக்குது. யூகரியோட்டாக்களுக்கு கூட கலப்பிரிவை அடையாத கலங்களும் இருக்கு. ஆகவே இது தவறானது. ஆகவே சரியான விட முதலுறு மென்சவ்வால் சூழப்பட்டிருத்தல். இதில் பாருங்க பிள்ளைகள், விலங்கு கலத்தின் படம் ஒன்று தந்திருக்கு, தாவர கலத்தின் படம் ஒன்று தந்திருக்கு, வைரஸுன்ற படம் ஒன்று தந்திருக்கு. இப்போ வைரஸ் எடுத்தீங்கள் என்றால் இங்கே பாருங்க, புரத அகனி ஒன்று இருக்கு. இது புரத அகனி. அதுக்கு பிறகு என்ன? நியூக்ளிக் அமிலம் இருக்கு. இதை நாங்கள் ஒரு கலமாக கருத முடியாது, ரைட்? இது இதை நாங்கள் கலமாக கருத முடியாது, ரைட்? இது கலமாக கருத முடியாது. இதுல பாருங்க 3. இப்ப இது ரெண்டும் யூகரியோட்டா கலங்கள்.
புரோகரியோட்டா. அப்போ இதில் பார்த்தீங்கள் என்றால் இங்கே மென்சவ்வால் சூழப்பட்ட புன்னகங்கள் எதுவும் காணப்படாது. இதில் ஆனால் முதல் மென்சவ் இருக்கும். இது முதல் மென்சவ் இருக்கும். இதில் முதல் மென்சவுக்கு மட்டும் இல்லை, அதோட உள்ளுக்க மென்சவ்வால் சூழப்பட்ட புன்னகங்களும் காணப்படும். அடுத்தது வைரஸங்களை பொறுத்தவரையில் நாங்கள் புரத உர நீங்குளிக் அமிலம் அப்போ ஆனவடியால் அதை நாங்கள் கலமாகவே கொள்ளுவதில்லை. அப்போ ஆகவே உங்களுக்கு சரியான விட முதலுறு மென்சவ்வினால் சூழப்பட்டிருத்தல். ஆகவே அனைத்து கலங்களும் முதலுறு மென்சவ்வினால் சூழப்பட்டிருக்கும். ஆகவே சரியான விட முதலுறு மென்சவ்வினால் சூழப்பட்டிருத்தல். இது கலங்களின் எல்லா கலங்களும் ரைட். ஏனென்றா இதில் கலங்கள் என்று பொதுவாக கேட்டிருக்கிறபடியால் எல்லா கலங்களுக்கும் பொதுவான ஒரு இயல்பை நாங்கள் தெரிவு செய்கிறோம். விடை 4வது விடை. அடுத்த கேள்வி, ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் தொடர்பாக சரியான கூற்று. ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் தொடர்பாக சரியான கூற்று. இவை பச்சை நிற ஒளியலைகளை அகத்துறிஞ்சுகின்றன. பச்சை நிற ஒளியலைகளை அகத்துறிஞ்சுகின்றன. அடுத்தது, இந்நிறப்பொருட்களால் அப்போ இந்த பச்சை நிற ஒளியலைகள் ஏன் உங்களுக்கு அந்த தாக்க நிறமாலை உறிஞ்சல் நிறமாலையை பார்த்தீங்கள் என்றால் ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் பெரும்பாலும் சிவப்பு நீல நிற ஒளியலைகளை தான் அகத்துறிஞ்சுது. இதில் பார்த்தீங்களா தெரியும், இது நீல நிற, நீலம் ஊதா அந்த நிறத்துக்குரியது. உங்களோட பச்சை நிறத்துக்குரியது இந்த ரீஜன் ரைட். அதில் அப்போ இதில் அகத்துறிஞ்சிடன்றது அப்போ இங்கே கேள்விக்குறி ரைட். அடுத்தது சிவப்பு நிறம் ரைட். அப்போ சிவப்பு நீலம் ரைட். அப்போ உங்களுக்கு தெரியும் பிரதானமான ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் குளோரோஃபில் ஏ. அடுத்தது குளோரோஃபில் பி, கரட்டினோய்டுகள். இதெல்லாம் என்ன மேலதிகமாக ஒளியை அகத்துறிஞ்சி இவை குளோரோஃபில் ஏக்கு கடத்தும் ரைட். அப்போ குளோரோஃபில் ஏ தான் அகத்துறிஞ்சப்பட்ட அந்த ஒளிக்கு ஏற்ப இலத்திரன்களை அரட்டும். அப்போ இந்த நிறப்பொருட்களில் நீங்கள் பார்க்கக்குள்ள இங்கே பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏ, பி, கரட்டினோய்டுகளை பார்க்கக்குள்ள அதிகளவு அகத்துறிஞ்சல் எங்கே நடக்குமெண்டா ஒன்று நீல நிற ஒளியை அண்மித்த பகுதி, அடுத்தது சிவப்பு நிற ஒளியை அண்மித்த பகுதி. இது ஒளித்தொகுப்புன்ற தாக்க நிறமாலை ரைட். அப்போ இங்கேயும் பாருங்க, நீல ஒளியை அண்மித்த பகுதி, சிவப்பு ஒளியை அண்மித்த பகுதி. இதில் தான் என்ன ஒளித்தொகுப்பு வீதம் அதிகமாக காணப்படுகிறது. ஆகவே பச்சை நிற ஒளி அலைகளை அகத்துறிஞ்சிடன்றது தவறானது. அடுத்தது, இந்நிறப்பொருட்களால் மேலதிக ஒளி அகத்துறிஞ்சப்படாவிடின் தாக்கமுறக்கூட கூடிய ஒட்சியேட்டும் மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படும். இந்நிறப்பொருட்களால் மேலதிக ஒளி அகத்துறிஞ்சப்படாவிடின் தாக்கமுறக்கூடிய ஒட்சியேட்டும் மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படலாம். இது சரியான கூற்று. அளவுக்கு அதிகமான ஒளி அங்கே மூலக்கூறுகளை இலத்திரன்களை அரட்டுவதால் அங்கே ஒட்சியேற்றம் நடைபெறக்கூடிய அபாயம் இருக்கிறது. மூலக்கூறுகள் ஒட்சியேற்றம் அடைவது கலத்தை, தாவர கலங்களை பாதிக்கும், நிறப்பொருட்களை சிதைக்கும். ஆகவே அது நல்லதல்ல. இது மிகவும் முக்கியமானது. அந்த பகுதியை, அந்த வேலையை செய்வதற்காகத்தான் உங்களுக்கு குளோரோஃபில் பி, கரட்டின் போலி அதுகள் என மேலதிகமான ஒளியை அகத்துறிஞ்சுவதற்காக அங்கே காணப்படுகிறது. ஒளித்தொகுப்பின் பிரதான வேலையை குளோரோஃபில் ஏ செய்கின்ற போதிலும் அங்கே குளோரோஃபில் பி, கரட்டின் போலிகள் காணப்படுகிறது, மேலதிக ஒளியை அகத்துறிஞ்சப்படுதல். ஆகவே இது சரியான விடை ரைட். அப்போ மேலதிக ஒளி அகத்துறிஞ்சப்படாவிடின் என்ன நடக்கும்? ஒட்சியேட்டும் மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படும்.
அடுத்தது தாக்க மைய சிக்கல் முதலான இலத்திரன் வாங்கியையும் குளோரோபில் மூலக்கூறு ஒன்றையும். ரைட். அப்ப தாக்க மைய சிக்கல்ல முதலான இலத்திரன் வாங்கியும் ஒரு சோடி குளோரோபில் மூலக்கூறுகள் இருக்கும். ஒரு சோடி குளோரோபில் மூலக்கூறு இருக்கு. குளோரோபிலே மூலக்கூறு. அப்ப தாக்க மைய சிக்கல்ல முதலான இலத்திரன் வாங்கியோட ஒரு சோடி. அப்ப இங்க 1 என்று தரப்பட்டது தவறானது. அடுத்தது ஒளித்தொகுதி 2 700 நானோமீட்டர் அலைநீளம் உள்ள ஒளியை அகத்துறிஞ்சக்கூடிய குளோரோபில் ஏ மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். 700 நானோமீட்டர் பிழை 680. ஆகவே அது பிழை 680 நானோமீட்டர். அடுத்தது ஒளி அறுவடை சிக்கல்கள் குளோரோபில் மூலக்கூறுகளை மட்டும் கொண்டது. ஒளி அறுவடை சிக்கல்களில் அனைத்து நிறப்பொருட்களும் இருக்கு, குளோரோபில் மூலக்கூறுகளை மட்டும் என்று சொன்னது தவறானது. ஆகவே அதுவும் தவறான விட. உங்களோட சரியான விடையாக இருக்க போகுது இந்நிறப்பொருட்களால் மேலதிக ஒளி அகத்துறிஞ்சப்படாவிடின் தாக்கமுறக்கூடிய ஒட்சியேற்றும் மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படும். ஏனைய 4 விடைகளும் தவறானது. அடுத்து இது சம்பந்தமான சில விஷயங்களை பார்ப்போம். இது ஒளித்தொகுப்பின் உறிஞ்சல் நிறமாலை. அதாவது இதில் பாருங்க, ஒரு ஒளித்தொகுப்பு நிறப்பொருளால் வெவ்வேறு அலைநீளங்களில் அகத்துறிஞ்சப்படும் ஒளியின் அளவு அது வரைவு. அப்போ வெவ்வேறு அலைநீளங்களில் ஒரு ஒளித்தொகுப்பு அகத்துறிஞ்சப்படுகின்ற ஒளியின் அளவை காட்டுற வரைவு. இதைத்தான் நாங்கள் உறிஞ்சல் நிறமாலை என்று சொல்கிறோம். அப்போ ஒளித்தொகுப்பு நிறப்பொருளால் வெவ்வேறு அலைநீளங்களில் அகத்துறிஞ்சப்படுகின்ற ஒளியின் அளவு காட்டுகின்ற வரைவு முக்கியம் இல்லை. அதுதான் என்ன? உறிஞ்சல் நிறமாலை. அடுத்தது தாக்க நிறமாலை. இதில் ஒளித்தொகுப்பு வீதம் ஓட்டு வெளிவிடப்படைகளை கொண்டு நாங்கள் ஏற்கனவே அவுடஸ் உபகரணத்தை அல்லது ஓடஸ் உபகரணத்தை பாவித்து ஒளித்தொகுப்பு வீதத்தை நாங்கள் கணிக்கும் போதும் ஏற்கனவே இந்த எண்ணக்கருவை பாவித்திருந்தோம். வெளிவிடப்படுகின்ற ஓட்டுவின் அந்த அளவை கொண்டு ஒளித்தொகுப்பு வீதத்தை துணிந்திருந்தோம். ஆகவே இங்கு ஒளித்தொகுப்பை தூண்டுவதில் வெவ்வேறு அலைநீளங்களுக்கான வினைத்திறன், ரைட். அப்போ வெவ்வேறு அலைநீளங்களுக்கான வினைத்திறன் அதோட வரைவும் முக்கியம், ரைட். அப்போ வெவ்வேறு ஒரு ஒளித்தொகுப்பு நிறப்பொருளில் ஒளித்தொகுப்பை தூண்டுறதுல ஒளியின் வெவ்வேறு அலைநீளங்கள வினைத்திறன் அதை காட்டுகின்ற வரைவு, ரைட். அப்போ தாக்க நிறமால உறிஞ்ச நிறமால வரவிலக்கணப்படுத்த அந்த வரைவு என்றது முக்கியம் இல்லை. அடுத்த வெவ்வேறு அலைநீளங்கள் முக்கியம், ரைட். அப்போ ஒன்று உறிஞ்சப்படுகின்ற ஒளியின் அளவு, அடுத்தது என்ன? ஒளித்தொகுப்பின் வினைத்திறன். அப்போ இந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டு என்ன? தாக்க நிறமால உறிஞ்ச நிறமால. அடுத்தது தாக்க மைய சிக்கலை பற்றி சொல்லியிருக்கு. அப்போ அங்கே பாருங்க, ஒரு சோடி குளோரோபில் மூலக்கூறு, மற்றது ஒரு முதலான இலத்திரன் வாங்கி. அப்போ அதில் ஒரு குளோரோபில்ன்றது பிளவில்லை. அப்போ ஒரு சோடி குளோரோபில் மூலக்கூறு ஒரு முதலான இலத்திரன் வாங்கி. அடுத்தது தைலகோயிட் மென்சவ்வில் 2 வகையான ஒளித்தொகுதிகள் காணப்படும். ஒளித்தொகுதி 1, ஒளித்தொகுதி 2. அதில் ஒளித்தொகுதி 1 தான் என்ன? 700. அப்போ 700க்குரியது ஒளித்தொகுதி 1. ஒளித்தொகுதி 2க்குரியது தான் என்ன சொல்லுங்க பார்ப்போம், இங்கே 680. ஆகவே அந்த 680 தான் அதில் சரியான விட. உங்களுக்கு தரப்பட்டது 700. அடுத்தது ஒளி அறுவடை சிக்கல். இதில் பல்வேறு ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள்,
அப்போ இங்கே குளோரோஃபில் மட்டும்ன்றது பிள்ளை. இப்போ பல்வேறு ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்களை கொண்டிருக்கும். அப்போ அறுவடை சிக்கல் வந்து பிரதானமாக ஒளியை அகத்துறிஞ்சி தாக்க மையத்துக்கு அனுப்புது. அப்போ தாக்க மையத்தில் தான் என்ன குளோரோஃபில் மட்டும்தான், குளோரோஃபில் ஏ மட்டும்தான் என்ன அருட்டப்பட்டு என்ன ஒளித்தாக்கத்தில் பிரதானமாக ஈடுபடுது. ஆனால் ஏனைய நிறப்பொருட்கள் ஒளியை அகத்துறிஞ்சி என்ன செய்யுது, தாக்க மையத்துக்கு அனுப்புது அல்லது குளோரோஃபில் ஏ மூலக்கூறுக்கு அனுப்புது. அடுத்து அப்போ உங்களுக்கு தரப்பட்ட விடை ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்களால் மேலதிக ஒளி அகத்துறிஞ்சப்படாவிடின் தாக்கமுறக்கூடிய ஒட்சியேட்டு மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படலாம். இதுதான் உங்களுக்கு தரப்பட்ட சரியான கூற்று. ஆகவே மாணவர்களே, இன்று நாம் 5 வினாக்களை உதாரணமாக எடுத்து கலந்துரையாடி இருந்தோம். எவ்வாறு பல்வேறு வினாக்களுக்கு விடையளிப்பது என்பது மிகவும் முக்கியம். அதனை நீங்கள் மீண்டும் மீண்டும் மீட்டிக்கொள்வதன் மூலம் அந்த திறனை வளர்த்து கொள்ள முடியும். உங்களது பரீட்சையில் எவ்வாறு மிகச்சரியான விடையை தெரிந்தெடுக்க வேண்டும் என்பதனை நான் உங்களுக்கு செய்து காட்டியிருந்தேன். இதேபோல் தவறான விடைகளை நீக்கி சரியான விடைகளை போட்டு அதற்கு பின்பு அதனுள் மிகச்சரியான விடையை நீங்கள் தெரிந்தெடுக்க வேண்டியது அவசியமாகும். எனவே மாணவர்களே, இதன் தொடர்ச்சியாக மேலும் சில வினாக்களை இனிவரும் நிகழ்ச்சிகளிலும் செய்ய இருக்கின்றேன். அதுவரை உங்களை சந்திக்கும் வரை மீண்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.